வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியோட வீட்டுக்குள்ளே ஒரு போலியான எலக்ட்ரிஷியனை அனுப்புகிறாங்க. அவர் நேராக ஈஸ்வரியோட வீட்டுக்குள்ளே வந்து அங்கே கரண்ட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரேவதி அவரை பார்த்ததும் அவர் மூலமாக ஹீரோ கிட்ட இந்த தகவலை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ரேவதி நேராக அந்த எலக்ட்ரிஷியனை ஜன்னல் வழியாக பார்த்து அவர்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், என் குடும்பம் இப்போ ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்குது, குடும்பம் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு மட்டும் இந்த கார்த்தி மாமா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க, இந்தாங்க லெட்டர் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, என்னை அனுப்புனதே வந்துட்டு கார்த்தி சார் தான், நீ கவலைப்படாதா, வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட போயிட்டு உடனே தெரியப்படுத்துகிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா, மாமா தான் வந்துட்டு உங்களை அனுப்புனாரா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ இன்னும் அந்த மருதுவோட கையில் பிடிபடலை இல்லை. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், நான் வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ போயிட்டு இதே மாதிரி ஒளிஞ்சுக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி அதிகாரிங்களோட வந்துடுவார், நான் போயிட்டு அவர்கிட்ட தகவலை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சரிம்மா போய் ஒளிஞ்சுக்கோ, அவன் கண்ணில் பற்றாத அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு மாடியில் உள்ள ஸ்டோர் ரூமில் ஒழிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எலக்ட்ரிஷியன் வந்துட்டு அந்த கரண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மருது சொல்கிறாரு, என்ன ஆச்சு, சரி பண்ணிட்டே இல்லையா? அவர் சொல்கிறாரு, சார் சரி பண்ணிட்டேன் சார், வெளியில் போயிட்டு நான் பவரை ஆன் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடும் அப்படின்னு. மருதுவும் சரி சரி போ அப்படின்னு சொல்ல அந்த எலக்ட்ரிஷியன் நேராக எல்லாரையும் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போது மருது வந்துட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாரு, இவன் எதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறான், ஒருவேளை இவனுக்கும் அந்த கார்த்திக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு. அதே நேரத்தில் எலக்ட்ரிஷியன் நேராக வெளியில் போயிட்டு அங்கே வீட்டுக்கு பின்னாடி நிற்கிற நம்ம ஹீரோவை போய் பார்க்குறாங்க. எலக்ட்ரிஷியன் ஹீரோவை பார்த்துட்டு, சார் வீட்டுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது சார், நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிங்களா இந்த மருது, அந்த வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கான், அவன் மட்டும் இல்லை, அவன் கூட சேர்ந்து இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்க முகத்தில் ஏதோ மாஸ்க் பொறி போட்டிருக்காங்க சார், அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் சார், ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் மருதுவோட கையில் சிக்கலை, அவங்க வீட்டுக்குள்ள எங்கே பார்த்தாலும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா? அப்போ இவர் சொல்கிறாரு, சார் அதிகாரிகளை கூப்பிட்டாதான் சார் சரியாக இருக்கும், நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பவரை தானே கட் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் அந்த பவரை ஆன் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மருது வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, நான் கூப்பிட உன் பொண்ணு வரவே மாட்டான் போல, அவ்வளோதான் அவளுக்கு ஓ மேலே இருக்கிற இந்த பாசம் இல்லாமா, இப்போ கொஞ்ச நேரத்தில் அவள் வந்துடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட தலையில் வந்து அந்த ஆயுதத்தை வைக்கிறாங்க. ரேவதி மாடிப்படி வழியாக இதையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது அந்த மருது சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் பொண்ணை வந்துட்டு இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்னா உன்னை கண்டிப்பாக நான் எந்தவித ஆபத்துக்கும் தள்ள மாட்டேன், உன்னை அப்படியே விட்டுருவேன், நீ இப்போ உன் பொண்ணை வர சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய், நீ இப்படி என்னை மிரட்டுறதுனால நான் என் பொண்ணை வர வச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நான் என் பொண்ணை வர வைக்க மாட்டேன் அப்படின்னு. ரேவதி, நீ எங்கே இருந்தாலும் அங்கே இருமா, இவன் கையில் நீ சிக்கிறாத, எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது, நீ தயவு செஞ்சு என்னை பற்றி நினைக்காம நீ ஒளிஞ்சிக்கிடுமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஏ மருது, ஏன் தான் நீ இப்படி அநியாயம் பண்ணுற, நீ நல்லவனா இருந்திருந்தா எங்கள் அம்மா கண்டிப்பாக உனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் நீ நல்லவனே கிடையாது, அதனால தான் அம்மா இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டினாங்க, அதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியத்தை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே விட்டுரு, எல்லாருமே ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு பேச. அதுக்கு அந்த மருது சொல்கிறாரு, ஏய், நீ பேசாப்புல ஓரமா நின்னு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ மயிலு சொல்கிறாரு, ரோகிணி, அவன்கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம், அவனை பார்த்தாலே சரியில்லாதவன் மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் நேராக எலக்ட்ரிஷியன் கிட்ட, இங்கே பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் காப்பாற்றிக்கிறேன்,
நான் வீட்டுக்குள்ள போய் ஒரு 10 நிமிஷம் ஆனத்தோட நீங்க அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டு பக்கத்துல போயிட்டு வேகமா கதவை தட்டுறாரு. இன்னொரு பக்கம் மருது வந்துட்டு ஈஸ்வரிய மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்டதோட மருது சொல்றாரு, என்னது இந்த நேரத்துல கதவை தட்டுற சத்தம் கேக்குது, ஒருவேளை அந்த கார்த்தி பையன் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு. அப்போ மயில சொல்றாரு, சகலையா தான் இருக்கும், உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு பாரு அப்படின்னு. அப்போ மருது இன்னொருத்தரங்கிட்ட, டேய் யாரு வந்திருக்கா அப்படின்னு போய் பாருடா அப்படின்னு. அவனும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா வெளியில யாருமே இல்லை. உடனே அவன் இங்கேருந்து வந்துட்டு, சார் மருது சார் வெளியில யாருமே இல்லை சார் அப்படின்னு. அப்போ மருத சொல்றாரு, என்னதே வெளியில யாருமே இல்லையா, இவ்வளவு வேகமா கதவை தட்டினாங்க யாருமே இல்லைன்னு சொல்றா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா சார் வெளியில யாருமே இல்லை சார் அப்படின்ட்டு. அப்போ இங்கேருந்து போறாங்க. போயிட்டு மறுபடியும் கதவை திறந்து பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்ப இவர் சொல்றாரு, என்ன சார் இது, கதவை தட்டுற சத்தம் இவ்வளவு வேகமா கேக்குது, கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, என்னன்னு தெரியலையே, சரி நீ கதவை திறந்தே வை, யாரு நீ வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், கரண்ட் வேற இல்லை, அதனால எவன் நிக்கிறான் அப்படின்னு கூட சரியா தெரியல, இதுவா இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்குங்க, அந்த கார்த்தி பைய இப்படி பண்ணிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் அந்த ஆளு சொல்றான், சரிங்க சார் அப்படின்ட்டு ஒருத்தன் கதவு ஓரத்திலேயே நிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கதவை திறந்திருக்கிறத பார்த்துட்டு நைஸா உள்ளார வராரு. உள்ளார வந்துட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை காலி பண்றாரு. காலி பண்ணி வெளியில இழுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் மருது வந்து சத்தம் போடுறான், டேய் கதவு கிட்ட நிக்கிறியா இல்லையாடா, கரண்ட் இல்லாததுனால நிக்கிறியா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ எந்தவித பதில் சத்தமும் கேட்காததுனால மருது ஷாக் ஆகுறாரு. மருது இன்னொருத்தர்கிட்ட, டேய் அவன் நிக்கிறானா என்னன்னு பார்த்துட்டு வாடா, வெளியில எங்கேயும் போயிட்டானா அப்படின்னு. உடனே அந்த ஆளும் சரிங்கண்ணே அப்படின்ட்டு வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்ப ஹீரோ அவனையும் காலி பண்ணிடுறாங்க. அப்போ மருது வந்துட்டு, என்னடா இது, முதல்ல ஒருத்தன் போனா அவனும் திரும்பி வரல, மறுபடியும் ஒருத்தன் போனா அவனும் திரும்பி வரல, என்னடா நடக்குது இங்க, ஒருவேளை அந்த கார்த்தி தான் வந்துட்டானோ அப்படின்னு. உடனே மருது அந்த 2 பேருக்கிட்டையும், இங்க பாருங்கடா, இங்க வெளியில போகாதீங்க, இங்கேயே நில்லுங்க, அவன் எப்படி உள்ளார வரான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ இங்கேருந்து உள்ளார வராரு. கரெக்டா பவரும் வந்துருது. ஹீரோவை பார்த்ததும் மருது ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. மருது ஹீரோவை பார்த்து, என்னடா இந்த இடத்துக்கு வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கியா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி இந்த குடும்பத்தை கண்டிப்பா உன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மயில நேரா ஹீரோவை பார்த்ததும், சகல வாங்க சகல, நீங்க இல்லாததுனால இவன் என்னென்ன அட்டூழியம் பண்றான் பாருங்க, இவனை விடாதீங்க சகல. அப்போ மருது டக்குன்னு ஈஸ்வரியை பிடிச்சுக்கிட்டு ஈஸ்வரியோட தலையில ஆயுதத்தை வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ஹீரோ மருதுவை பார்த்து, இங்க பாரு, நான் உள்ளார வந்த அடுத்த 10வது நிமிஷத்துல அதிகாரிங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க உன்னை கைது பண்றதுக்காக. நீ சரண்டர் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம இந்த மாதிரி அதிகப்படியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அது உனக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சொல்றது கேளு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி. இதை கேட்டதும் அந்த ஆளு சொல்றான், இங்க பாருடா, நான் வந்துட்டு எப்படியாவது ரேவதியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க விடல. கடைசியில இடையில வந்து நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா நான் இன்னொரு ரேவதியை கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு கிடைக்காத ரேவதி யாருக்குமே கிடைக்க கூடாது. அதுக்காக தான் நான் எப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதே நேரத்துல அந்த ரேவதி மாடியில் நின்றுகிட்டு இருக்காங்களா, அவங்க ஹீரோவை பார்த்ததும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ மருது ரேவதியை பார்த்ததும் டக்குன்னு ஓடி போய் ரேவதியை பிடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. மருது ரேவதியை பார்த்து, இவ்வளோ நேரம் எங்கடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த, நீ எப்படியாவது என் கைக்கு சிக்குவ அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், கரெக்டா என் கைக்கு வந்து சிக்கிட்டியடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப கையை விட போறியா இல்லையா அப்படின்னு. மருது சொல்றாரு, இங்க பாரு, உன்னை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ட்டு தான் நானே இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஈஸியா வந்துட்டு நீ தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாக்குறியாடி அப்படின்ட்டு ரேவதி தலையில ஆயுதத்தை வைக்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி மருதுவை பார்த்து, இங்க பாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன்,
இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? பணத்துக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட தரேன். அது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என் பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு. அதுக்கு மருத சொல்றான், ஏய், நான் என்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறியா? இது என்னோட கௌரவ பிரச்சனை. இந்த ரேவதி அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தினா, அதுவும் இந்த கார்த்தி பையன் என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தான். இந்நேரம் அதிகாரிங்க எனக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நான் எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? இவங்க 2 பேரும் தானே. இவங்க 2 பேரையும் நான் காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருது பேசுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, டக்குன்னு நம்ம ரேவதியை பார்த்து சைகையில உனக்கு டக்குன்னு காலை பிடிச்சி வாரி விடு அப்படின்னு சொல்ல, ரேவதி டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறாங்க. குனிஞ்சதும் அந்த மருதுவை நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற ஆயுதத்தால தாக்குறாரு. மருது கையில இருக்கிற அந்த ஆயுதம் கீழே விழுந்துருது. ஹீரோ டக்குன்னு அந்த மருதுவை போய் பிடிக்கிறாரு. ரேவதி நவந்துக்கிறாங்க. அப்போ மருது சொல்றாரு, ஏய், விட போறியா இல்லையான்னு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு எப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரி ஓடி வந்து ரேவதியை பார்த்து, அம்மாடி, உனக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது வந்துட்டு ரேவதியையும் குடும்பத்தையும் காப்பாத்திட்டாரு. அதே நேரத்துல அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்க வந்ததும் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நேரா மருதுவை பிடிச்சு, டேய், எவ்வளவு சுலபமா எங்ககிட்டேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சார், இவனால எங்க குடும்பம் ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு சார், இவனை விடாதீங்க சார் அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நாங்க இவனை கைது பண்ணிட்டோம். இவன் கண்டிப்பா மறுபடியும் தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, சார், அது மட்டும் இல்லை, இவன் எப்பவுமே வெளியிலே வர முடியாதபடி பண்ணுங்க சார். அப்பதான் இவன்லாம் திருந்துவான், இல்லைன்னா திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நேரா மருதுவையும் கூட இருந்த 2 ஆட்களையும் பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போனதோட ஈஸ்வரி நேரா ரோஹிணி, ஸ்வாதி எல்லாரையும் பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, என்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க. இவன் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் ஆபத்து கொடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவனை பார்க்க நல்லவன் மாதிரியே இல்லை. அவனால கண்டிப்பா நம்ம பெரிய பிரச்சனைய அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களாமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது ரோகிணி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, சரிம்மா, தயவு செஞ்சு இனிமே நீங்க எந்த விஷயத்த முடிவு பண்ணிருந்தாலும் இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்டையும் கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், எப்படியாவது இந்த வீட்டுல உள்ள 2 பேரையுமே காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு இன்னைக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ அந்த குடும்பத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. இதனால ஈஸ்வரியோட மனசுக்குள்ள மாற்றம் வருமா? ரேவதிய ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.